Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்டோட 48வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சிடிஇ அண்ட் விண்டோஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டட் கொஸ்டினை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். ஸோ தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் இருக்கும். அதோட கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நமக்கு 2 டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்டு, இன்னொன்று வந்து எக்ஸாம். ஸோ இது ஸ்டூடெண்ட் வந்து அவங்க நேம் என்ன அப்படிங்கிறத கரஸ்பாண்டிங் ஐடி கொடுத்தா நேம் வந்துடும், லுக்அப் டேபிள் மாதிரி. எக்ஸாம் டேபிளில் வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் எந்த ஸ்டூடெண்ட் எடுத்தாங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து எடுக்கிற ஸ்கோர் வந்து அந்த கரஸ்பாண்டிங் எக்ஸாமோட மினிமமாக இருக்கக்கூடாது, மேக்ஸிமமாக இருக்கக்கூடாது. அதாவது இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள தான் வந்து நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். இந்த டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்ஸ் 10ல் வந்து 3 ரெக்கார்ட் இருக்குது, 20ல் 1 இருக்குது, 30 அண்ட் 40ல் கரஸ்பாண்டிங் 3 இருக்குது. இப்போது 10ல் பார்த்தீங்கன்னா 70 தான் வந்து மினிமம் ஸ்கோர் இல்லையா? ஸோ அதை வந்து ஸ்டூடெண்ட் 1 எடுத்திருக்காங்க. அப்புறம் 80 வந்து நடுவில் இருக்குது, 90 வந்து மேக்ஸிமம் ஸ்கோர், 20 வந்து ஒரே ஒரு ரெக்கார்டு தான், மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வந்து ஒரே இது. இதில் 70 வந்து மினிமம், 90 வந்து மேக்ஸிமம், இது 60 அண்ட் 80. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1, 2, 3 அண்ட் 4 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? 1, 2, 3 அண்ட் 4 இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் 1 வந்து இங்கே மினிமம் ஸ்கோரில் இருக்குது, ஒரு மார்க் வந்து மினிமம் ஸ்கோரில் இருக்குது, ஒன்று வந்து மேக்ஸிமம் ஸ்கோரில் இருக்குது, இது வந்து மினிமம் ஸ்கோரில் இருக்குது, இது வந்து மினிமம் ஸ்கோரில் இருக்குது. அதாவது அட்லீஸ்ட் ஒரு மார்க் வந்து மினிமம் ஆர் மேக்ஸிமம்ல இருக்குது. அதனால இந்த ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு தேவையில்லை, ரைட்? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 80 எடுத்திருக்காரு, இது வந்து மினிமம் கிடையாது, மேக்ஸிமம் கிடையாது. அப்புறமா இங்கே ஒன்று இருக்குது 70, அது மினிமம் கிடையாது, மேக்ஸிமம் கிடையாது. அதனால இவர் தான் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஆள். இப்போ 3 பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் ஸ்கோரில் வந்திருக்காரு, இங்கே வந்து 2க்கு நடுவில் இருக்குது, ஆனால் இங்கே மேக்ஸிமம் எடுத்ததுனால அவர் வந்து இன்எலிஜிபிள். 4ம் அதே மாதிரி, இங்கே வந்து மேக்ஸிமம் எடுத்திருக்காரு, இங்கேயும் மேக்ஸிமம் எடுத்திருக்காரு. அதனால அவர் சவுண்டு பார்ட்டி அவரையும் இக்னோர் பண்ணிடணும். ஸோ 2 மட்டும்தான் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கக்கூடிய அமைதியான ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவரை தான் வந்து நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேசிக்கலி வந்து 3 ஸ்டெப்பாக பண்ணணும். மொதல் ஸ்டெப் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் ஐடிக்கும் மினிமம் ஸ்கோர் என்ன, மேக்ஸிமம் ஸ்கோர் என்ன அப்படிங்கிற ட்ராக் பண்ண போகிறோம். அப்புறம் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மினிமம் ஆர் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு கேட்டகரியில் விழுந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தனியாக எடுக்கணும். எடுத்துட்டு ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து அந்த பர்டிகுலர் சப்செட் இருக்காங்க இல்லையா, மினிமம் மேக்ஸிமம் ஸ்கோர் எடுத்தாங்க, அவங்கள வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து குவைட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த குவைட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். சொன்ன மாதிரி 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் ஐடிக்கும் மினிமம் யார், மேக்ஸிமம் மினிமம் என்ன ஸ்கோர், மேக்ஸிமம் என்ன ஸ்கோர்னு பார்க்க போகிறோம். ஸோ செலக்ட் ஃப்ரம் எக்ஸாம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் ஐடிக்கும் மினிமம் ஸ்கோர் என்ன அப்படின்னா மினிமம் ஆஃப் ஸ்கோர் அஸ் மின் ஸ்கோர், அப்புறமா மேக்ஸிமம் ஆஃப் score as max score. Since aggregation function அப்படிங்கிறதுனால group by 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து 70 வந்து மினிமம், 90 வந்து மேக்ஸிமம் இல்லையா? ஸோ 70 அண்ட் 90. 20க்கு வந்து ஒரே ரெக்கார்டு தான், ஸோ 80 தான் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம். 30க்கு வந்து 70 அண்ட் 90, 30க்கு வந்து 70 அண்ட் 90. 40க்கு வந்து 60 அண்ட் 80, ஸோ 40க்கு வந்து 60 அண்ட் 80. ஸோ 4 சப்ஜெக்ட்டுக்கு வந்து இது வந்துருச்சு. இப்போது எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு சிடி டேபிளாக கிரியேட் பண்ணிக்கலாம். வித் ரா டேட்டா as. இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ஸ்டூடெண்ட் ஐடியா கண்டுபிடிக்க போகிறோம். செலக்ட் ஃப்ரம் எக்ஸாம், இன்னர் ஜாயின் ரா டேட்டா, ஆர். ஸோ எக்ஸாம் ஐடி தான் வந்து ஜாயினிங் பாயிண்ட்டு. ஸோ இந்த சப்செட் எடுத்திருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்ன ஸ்கோர்னு.
ஸோ அதோட எக்ஸாம் ஐடி எடுத்துட்டு should be equal to மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாம் ஐடி அண்ட் அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் இருக்கு இல்லையா, அது வந்து நாட் ஈக்குவல் டு அந்த மினிமம் ஸ்கோர் அண்ட் E dot score not equal to R dot the maximum score. அதாவது அந்த ஸ்டூடெண்ட் E dot ஸ்டூடெண்ட் ஐடி வந்து அவங்க ஸ்கோர் வந்து மினிமம் ஸ்கோராகவும் இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் ஸ்கோராகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட E dot எக்ஸாம் ஐடி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா 2 எக்ஸாம் ஐடி 10, அப்புறம் 3 எக்ஸாம் ஐடி 30, அப்புறம் 2 எக்ஸாம் ஐடி 40. ஸோ இந்த மூணுமே வந்துருச்சு நமக்கு. ஸோ இப்போ வந்து கவுண்ட் பண்ண போகிறேன் எத்தனை எக்ஸாம்ஸ் வந்து கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கவுண்ட் ஆஃப் எக்ஸாம் ஐடி as குவாலிஃபைடு எக்ஸாம் இல்லையா, சின்ஸ் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால குரூப் பை 1. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் 2 வந்து 2 எக்ஸாம் குவாலிஃபை ஆகுது இல்லையா. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம், இங்கே ஒரு எக்ஸாம், 2 எக்ஸாம். ஸ்டூடெண்ட் 3க்கு வந்து ஒரு எக்ஸாம் குவாலிஃபை ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஓவரால் எக்ஸாம் கவுண்ட் என்னன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ இதை வந்து இன்னொரு சிடி டேபிள் வச்சுப்போம், குவாலிஃபைட் டேட்டா செட் as ரைட். ஸோ இது வந்து ஒரு டேட்டா செட். இப்போ வந்து செலக்ட் ஃப்ரம் எக்ஸாம் வச்சுக்கலாம் okay, E dot student ID E dot score. இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் ஸ்கோர் இதான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் கவுண்ட் பண்ணுறேன். கவுண்ட் ஆஃப் as total exams. சின்ஸ் கவுண்ட்டுங்கிறதுனால குரூப் பை 1. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கரஸ்பாண்டிங் எத்தனை எக்ஸாம் எடுத்திருக்காங்க அப்படின்றது. ஸோ ஸ்டூடெண்ட் 1 வந்து 4 எடுத்திருக்காங்க, 2 வந்து 2, 3 2, 4 2, ரைட். இந்த ஓவரால் கவுண்ட்டும் இந்த எலிஜிபிள் கவுண்ட் இருக்கு இல்லையா, இங்கே எடுத்தோம்ல ஸ்டூடெண்ட் 2 and 3. ஸோ இந்த கவுண்ட்டு மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆச்சுன்னா அவங்க எடுத்த எல்லா எக்ஸாமும் வந்து இந்த சேஃப் ஜோனில் இருக்குது, மினிமமில் இல்லை மேக்ஸிமம் இல்லை, நடுவில் இருக்குது அப்படிங்கிறது. அந்த கவுண்ட் மேட்ச் ஆகலை அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்கோர் வந்து மினிமம்லேயும் மேக்ஸிமம் மாட்டிக்கிச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதைத்தான் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஒரு சப்செட் டேபிளாக கூட வச்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு ஒரு சப்செட் டேபிள் வச்சுப்போம். இது வந்து யூ கேன் சே சொல்கிறது ஃபில்டர் டேட்டா செட், ரைட். இப்போ என்ன பண்ணா செலக்ட் ஃப்ரம் எக்ஸாம் இ, இதில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட் வேணும். இ டாட் ஸ்டூடெண்ட் ஐடி. இந்த ஸ்டூடெண்ட் ஐடி வந்து இ டாட் ஸ்டூடெண்ட் ஐடி நாட் இன், எனக்கு இந்த ஃபில்டர் டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இல்லை, இப்போ ஸ்கோர் எடுத்திருக்கோம் இல்லையா, சாரி, இந்த ஸ்கோர் வந்து டோட்டல் ஸ்கோரோட மேட்ச் ஆகக்கூடாது. ஸோ இ டாட் ஸ்டூடெண்ட் ஐடி ஓவரால் ஸ்கோர் இருக்கு இல்லையா, ஸோ இது இன்னர் ஜாயின் the filter data set CF. ஸோ ரெண்டோட ஸ்டூடெண்ட் டைம் வந்து மேட்ச் பண்ணுறோம். எஃப் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு இ டாட் ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ ரெண்டோட ஸ்டூடெண்ட் ஐடி மேட்ச் ஆகுது. அண்ட் எஃப் டாட் எஃப்ங்கிறது வந்து இந்த ஃபில்டர் டேட்டா செட், இந்த டோட்டல் எக்ஸாம் இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் எக்ஸாம் ஷுட் மேட்ச் வித் இந்த raw data, qualified data, not the exam part. The qualified exam ஓட E dot the qualified exam ஓட count மேட்ச் ஆகணும், ரைட். மேட்ச் ஆச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படிங்கிறோம். E dot it says you have an error in the manual process. ஸோ கமா போட்டுருவீங்க. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி 2 மட்டும் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் ஐடிக்கு
என்ன மேக்ஸிமம் ஸ்கோர் என்ன மினிமம் ஸ்கோர் அப்படிங்கிறத எடுத்து வரேன். அதுக்கப்புறமா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் அவங்க ஸ்கோர் வந்து எதெல்லாம் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இல்லையோ அந்த கவுண்ட் எடுத்துகிட்டு வரேன். அப்போது அது வந்து ஒரு குவாலிஃபைட் டீசன்ட் கவுண்ட் விச் இஸ் நாட் இன் மேக்ஸிமம் மினிமம். அந்த கவுண்ட் வந்து ஓவரால் கவுண்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை எக்ஸாம் எடுத்திருக்காங்க, எக்ஸாம் ஐடியே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் எத்தனை எக்ஸாம் எடுத்திருக்காங்களோ அந்த கவுண்ட் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அது ரெண்டு மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். இந்த குவாலிஃபைட் கவுண்ட்டும் இந்த ஓவரால் கவுண்ட்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். மேட்ச் ஆச்சுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த எக்ஸாமுமே வந்து மேக்ஸிமம் ஆர் மினிமம்ல மாட்டலன்னு அர்த்தம். அதனால நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடி 2 வந்துருச்சு. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி நேம் வேணும் அப்படின்னா நான் வந்து ஸ்டூடெண்ட் டேபிளை ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட் டேபிள் inner join student s dot student id equal to e dot student id on போடணும். அப்புறமா நேமுக்கு அடுத்தபடியாக எஸ் டாட் ஸ்டூடெண்ட் நேம். ஸோ 2க்கு கரஸ்பாண்டிங்காக நேம் வந்து ஜேட் இல்லையா, 2 கரஸ்பாண்டிங் நேம் வந்து ஜேட். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடியும் நேமே எடுத்து வந்துட்டோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டேட்டா செட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மினிமம் எது மேக்ஸிமம் எது, அப்புறமா கெட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எக்ஸாம் ஐடி வந்து மினிமம் மேக்ஸிமம் இல்லாத இதாக எடுத்து வர சொல்கிறோம். அப்புறம் ஓவரால் கவுண்ட் எடுத்துகிட்டு வரோம். எடுத்து வந்து ரெண்டையும் மேட்ச் பண்ணுறோம். இங்கே மேட்ச் ஆச்சுது அப்படின்னா அதை மட்டும் நம்ம எடுத்து ஸ்டூடெண்ட் நேமே எடுத்து வந்துடுறோம். ஸோ இதை வந்து நம்ம தனி சிடிஇ போடாமல் இங்கே அப்படியே எடுத்து வந்துடலாம், ஃபில்டர் டேட்டா செட். ரைட். ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு ஸ்டெப்பு குறைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு சிடிஇ டேபிள் குறைஞ்ச மாதிரி இருக்கும். பட் we are doing the same process. கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ரைட். ஓகே. ஸோ இது வந்து நம்ம சிடிஇ ஃபார்மேட்டில் நம்ம ட்ராக் பண்ணுறது. இதை வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் ஃபங்க்ஷன்னா நார்மலி நம்ம ரோ நம்பர், ரேங்க்கு, டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணுவோம். ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்கோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ரைட். ஸோ ரேங்க் வந்து ஸ்கிப் பண்ணும், டென்ஸ் ரேங்க் வந்து ஸ்கிப் பண்ணாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொடுத்த எல்லா டேட்டாவையும் முதல்ல கொண்டு வரோம். செலக்ட் ஃப்ரம் எக்ஸாம். ஸோ இ டாட் எக்ஸாம் ஐடி இ டாட் ஸ்டூடெண்ட் ஐடி இ டாட் ஸ்கோர். ஸோ இதான் வந்து நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா செட் இல்லையா. இதில் வந்து நம்ம ரேங்க் கொண்டு வரோம். ரேங்க் ஆர் டென்ஸ் ரேங்க், இந்த இது 1 அப்படிங்கிறதுனால ரேங்க் ஆர் டென்ஸ் ரேங்க் ரெண்டுமே ஒர்க் ஆகும். டென்ஸ் ரேங்க் ஓவர் பார்ட்டிஷன் பை இ டாட், ஒவ்வொரு எக்ஸாம் ஐடிக்கு நம்ம ரீசெட் பண்ணுறோம் அந்த நம்பரை. அப்புறமா ஆர்டர் பை ஸ்கோர் e dot score as minimum score. ஸோ இது டென்ஸ் ரேங்க் விண்டோஸ் ஃபங்க்ஷன்ல அக்ரிகேஷன் தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் 10க்கு வந்து மினிமம் ஸ்கோர் வந்து 70 இல்லையா, அது 1. 20க்கு வந்து 1 தான் இருக்குது, ஸோ அது ஓகே. 30க்கு வந்து 70 தான் மினிமம், ஸோ 1. 40க்கு வந்து மினிமம் 60, ஸோ 1. ஸோ இதெல்லாம் வந்து மினிமம் ஸ்கோர் ஃபார் தேட் எக்ஸாம் ஐடியோ, அதுக்கெல்லாம் 1 வந்துருச்சு. இது வந்து மினிமம் ஸ்கோர். இதே மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்கணும்னா அதே சின்டாக்ஸ் தான், அதே டெய்லர், அதே வாடகை, ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டர் கொடுக்கும் ஸ்கோர். ஸோ பெரிய நம்பர் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துடும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணேன்னா ஸோ ஃப்ரம் இங்கே எடுத்து வந்துடலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஸ்கோர். ரைட். டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்தனால ஸ்கோர் டாப்பில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தோம்னா 10க்கு வந்து மினிமம் 70, மினிமம் ஸ்கோர் 1 ஆயிடுச்சு. மேக்ஸிமம் வந்து 90, ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர் இது 1 ஆயிடுச்சு. ஸோ எதெல்லாம் மினிமமோ அதில் மினிமம் ஸ்கோர் 1 இருக்கும், எதெல்லாம் மேக்ஸிமமோ அதில் மேக்ஸிமம் ஸ்கோர் 1 இருக்கும். ரைட். நம்ம இங்கே பண்ண அதே விஷயம்தான், மின் ஆஃப் ஸ்கோர் மேக்ஸ் ஆஃப் ஸ்கோர் எடுத்தோம் இல்லையா, அதே இது இங்கே ரேங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த மினிமம் ஸ்கோர் மேக்ஸிமம் எடுத்தாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ வித் raw data as, ஸோ இந்த டேட்டா செட் வச்சுட்டு இப்போ வந்து செலக்ட்
from raw data I. இங்கே வந்து say A, okay, so A dot student ID. ஸோ இங்கே எல்லா ஸ்டூடெண்ட் வருவாங்க. அதில் ஃபில்டர் கண்டிஷன் என்ன அப்படின்னா where A dot min score equal to 1 or A dot max score equal to 1 கொடுத்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்கோர் மினிமம் ஒரு ஸ்கோர் மேக்ஸிமம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட்லாம் வந்துடும். நிறைய இருக்கிறதுனால விசுவலைசேஷனுக்காக டிஸ்டிங் கொடுக்குறோம். ஸோ 314 3 வந்து இங்கே மாட்டிக்கிச்சு இல்லையா, 90 வந்து ஹையஸ்ட் ஸ்கோரு. அப்புறம் 1 வந்து இங்கே இருக்குது, மினிமம் ஸ்கோர் இங்கே இருக்குது, மேக்ஸிமம் ஸ்கோர் இங்கே இருக்குது, இங்கே ஒரு மினிமம் ஸ்கோர், இங்கே ஒரு மினிமம் ஸ்கோர். 4 வந்து இங்கே இருக்குது மேக்ஸிமம் ஸ்கோர். ஸோ இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அந்த ரேங்க்கில் மாட்டிக்கிறாங்க, டாப் ஆர் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. இது இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, அதே எக்ஸப்ஷன் தான். இப்போ வந்து செலக்ட் ஃப்ரம் எக்ஸாம் E வந்து E dot student ID from this where the E dot student ID not in அந்த கேட்டகரி 314 இருக்காங்களே அவங்க இல்லாமல் பண்ணணும். ஸோ 2 வந்துருச்சு. 2 2 தடவை ஏன் வருதுன்னா 2 ரெக்கார்ட் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே ஒரு 2 இருக்கு, அப்புறமா இங்கே ஒரு 2 இருக்கு. ஸோ அதனால 2 தடவை வருது. நம்ம டிஸ்டிங் கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு ரெக்கார்டாக வந்துடும். ஸோ இந்த ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து இந்த 2 கேட்டகரிலையும் ஃபர்ஸ்ட் ஆர் லாஸ்ட்டில் வரல. இப்போ வந்து நமக்கு ஸ்டூடெண்ட் நேம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் ஜாயின் பண்ணோம் இல்லையா, இன்னர் ஜாயின் திஸ், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் டாட் ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இது வந்து 2க்கு கரஸ்பாண்டிங்காக ஃப்ரம் இன்னர் ஜாயின் எஸ் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு இ டாட் ஸ்டூடெண்ட் ஐடி வேர் 0 okay. not in ஓகே. ஸோ இது என்ன பிரச்சனைன்னு தெரில, முன்னாடியே வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஒரு சிடி டேபிளாக கிரியேட் பண்ணேன்னா ஒர்க் ஆகுது. அது ஏங்க அப்புறம் பார்க்கலாம். இது வந்து ஃபில்டர் ஸ்டூடெண்ட் அஸ் இதை போட்டுட்டு நாட் இன் CUDENT. ஓகே, you say not in select student ID from this guy, student ID STUDENT. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபில்டர் ஸ்டூடெண்ட்டில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ காட் மினிமம் ஆர் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணிடுறோம். ஃபில்டர் பண்ணோன்னா நமக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஸ்டூடெண்ட் ஹூ டோன்ட் ஹேவ் அந்த மினிமம் மேக்ஸிமம் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து வந்துடுது. ஜஸ்ட் ஜேட். எனக்கு ஏன் இந்த கோரி சப்கோரியில் ஒர்க் ஆகலன்னு தெரில, மைட் பி சின்டாக்ஸ் எரராக இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து நாட் இன் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம லெஃப்ட் ஜாயினில் கூட யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் ஜாயின் இந்த ஃபில்டர் ஸ்டூடெண்ட்டு சே ஏ ஆன் ஏ டாட் ஸ்டூடெண்ட் ஐடி STUDENT ஈக்குவல் டு E டாட் ஸ்டூடெண்ட் ஐடி இல்லையா. ஸோ இதை செக் பண்ணும்போது எந்த ஸ்டூடெண்ட்லாம் வந்து இந்த ஃபில்டர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டில் இருக்காங்களோ அதில் மேட்ச் ஆகும். இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து A டாட் ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் நல். நல்லா இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லைன்னு அர்த்தம் இல்லையா, அந்த மினிமம் ஆர் மேக்ஸிமம் கேட்டகரியில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த ஃபில்டர் கண்டிஷன் கொடுத்த சிடி டேபிளை வந்து நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு பண்ணால் ஒர்க் ஆகுது. முன்னாடி ஒர்க் ஆகலை, அது ஏன்னு தெரில. பட் இப்படி ஒர்க் பண்ணும்போது யூ கெட் த சேம் ரிசல்ட். ஸோ பழைய ஃபார்மேட்டில் சின்டாக்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், அல்லது டேட்டாபேஸ் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது லெஃப்ட் ஜாயினில் நம்ம அந்த சிடி டேபிளில் அப்படியே மாற்றிடலாம். ஸோ பேசிக்கலாக என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு பண்ண சிடி டேபிள் அதே தான், மினிமம் மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு பதிலாக இங்கே ரேங்க் போட்டுடுறோம். ரேங்க் போடும்போது மினிமம் ஸ்கோர் மேக்ஸிமம் ஸ்கோர் எடுத்துடுறோம்.
ஸோ மினிமம் ஆர் மேக்ஸிமம் ஸ்கோர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சப்கொரி டேபிளில் எடுத்துட்டு அந்த கேட்டகரியில் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் அது எப்படி எடுக்கணும்னா லெஃப்ட் ஜாயின் கொடுத்து நல்வழியை கொடுத்தோம் அப்படின்னா அந்த இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ அதை வந்து இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் ஜாயின் பண்ணி நேம் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் சிடி டேபிள் யூஸ் பண்ணலாம் இல்லை விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், விச் எவர் ஒர்க்ஸ் குட் ஃபார் யூ. ஸோ இந்த கோடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த கோடு வந்து கரஸ்பாண்டிங் பிளேலிஸ்ட்டில் தமிழ் அட்வான்ஸ் ஈக்குவலில் இருக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்லையும் அதோட கோட் பேஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட கோட் பேஸ் வந்து இந்த லிங்க்ல இருக்குது. இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு. ஓகே, ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க 48th வீடியோ இல்லையா. ஸோ அதோட லிங்க்ல வந்து இந்த பேஜ் இருக்கும். ஸோ இதில் கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, எக்ஸ்பெக்டட் அவுட்புட், ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண சப்கொரி, அப்புறம் யூஸ் பண்ண ஸ்டூடெண்ட் ஐடி, அப்புறமா அது லெஃப்ட் ஜாயின்ல யூஸ் பண்ணுறது. 3 ப்ராசஸ்மே இங்கே இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது. அதை யூஸ் பண்ணி இங்கே க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் அதில் அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் அதை கேட்சப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.